சித்திர, சுவாதி, விசாகம். அப்போ செவ்வாய், ராகு, குரு இன்னல் வரலாம், பிரிஞ்சிருக்கலாம், இல்லை மரணமே பாவிக்கக்கூடிய தருணமும் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு உண்டு. ஆனால் நிறைய துலாம் ராசிக்கார பெண்களுடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ இடையூறல் வரும். துலாம் ராசிக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேல அளவு கடந்த பாசக்காரன், சித்தர் ஜாதகம்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனாதான் துலாம் ராசிக்காரங்க மேன்மை அடைய முடியும். ஆனா காதல் கிதல் பண்ணீங்கன்னா நிக்காது. வீடு, நிலம், ரியல் எஸ்டேட் பண்ணணும், குறுக்கு வழியில சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உங்க குடும்பத்துக்குன்னே வாழ்ந்த உங்களுக்கு உங்க சொந்தம் பந்தம் தான் சூனியம் பண்ணும். அதனால உங்க உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேறுகள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாவே இருக்கு. சித்திர, சுவாதி, விசாகம். அப்ப செவ்வாய், ராகு, குரு. நீங்க தாங்க படிச்ச ஆளு. ஆணின் தன்மை உடைய ஒரு ஜாதகம் கூட அரசாலும் தன்மை உடையக்கூடிய தன்மையும் நீங்க தான். நீங்க லா படிச்சீங்கன்னா ஜட்ஜ் ஆயிடலாம். குரு கடாட்சியம் உடையக்கூடிய தன்மை உடைய நீங்க ப்ரொஃபஸர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். இப்படியாப்பட்ட ஒரு நேரங்காலங்களும் உங்கள் ஜாதகத்தில் பொதுவாகவே இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய தன்மை
ஆணின் தன்மை. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதிகார தோரணை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏற்ற இணை அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். வீடு, நிலம், தோட்டம், துறவு என்னதான் இருந்திருந்தாலும் இல்லறம் சொல்லக்கூடிய இணை சேரக்கூடிய திருமணம் சொல்லக்கூடியதுல ஒரு புள்ளி இருக்கு. ஏன்னா செவ்வாய், ராகு, குரு மூணுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் சித்தர் ஜாதகமும் கூட. ஆனால் துலாம் ராசிக்கார பெண்ணை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்கு தெரியுமா? உங்களை கல்லு மண்ணு சுமந்தாது, கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாது, உங்களை காப்பாற்றக்கூடிய பக்குவம் துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு. அதிகாரத்தில் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. ஆனால் நிறைய துலாம் ராசிக்கார பெண்களுடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ இடையூறல் வரும். இன்னல் வரலாம், பிரிஞ்சிருக்கலாம், இல்லை மரணமே பாவிக்கக்கூடிய தருணமும் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு உண்டு. ஆண் ராசி தான். ஆனால் உங்கள் குடும்பத்தக்கனமா அனுசரித்து கணவனோட அனுசரித்து வாழ்ந்து வந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு வரும். துலாம் ராசியில் இருக்க வேண்டிய பெண்களுடைய தகப்பனுக்கு கொஞ்சம் ஆகாது. துலாம் ராசிக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேல அளவு கடந்த பாசக்காரர். சித்தர் ஜாதகம்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனாதான் துலாம் ராசிக்காரங்க மேன்மை அடைய முடியும். ஆனா காதல் கிதல் பண்ணீங்கன்னா நிக்காது. 15 வருஷ காலமாகவே 2015 ஒரு 10 வருஷ காலமாகவே துலாம் ராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கும் படிப்பறிவு இல்லாமல் படிப்பில் மந்தகதியாகி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணங்கள் கூட நடக்காமல் பலவித இடையூறில் இருந்திருக்கிறீங்க. கல்யாணம் ஆன பெண்களே கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருந்திருக்கிறீங்க. இது விதி. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் அனுசரித்து அன்போட பண்போட தான் குடும்பத்தோட ஐக்கியமாக இருந்திருந்தா தான் நீங்கள் வாழையே முடியும். ஏன்னா நீங்கள் ஆண் ராசி இல்லையா? குரல், உடம்பு எல்லாம் கம்பீர தோற்றமாக தான் இருக்கும். உச்ச நிலைமை அடையக்கூடிய ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. பல ஜாதகங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த 2025 ஒன்று சேர்றதுக்கு உண்டான நேரம். வீடு, நிலம், ரியல் எஸ்டேட் பண்ணணும், குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சட்ட மேதன்னு சொல்லலாம். பெரிய படிப்பில் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலைகளில் மேன்மை அடையக்கூடிய தன்மை துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு. துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவானை வழிபடணும். துலாம் ராசிக்கார பெண்ணை கெட்ட மற்ற 11 ராசிக்காரங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு பக்கம் கூட. ஏன்னா வீட்டுக்கு அஸ்திவாரம், தெய்வ பலம், தேக பலம், மேன்மைப்படக்கூடிய தன்மையுடைய துலாம் ராசிக்கார பெண்களை மற்ற ராசிக்காரங்க கெட்டினா அது யோகந்தாங்க. ஆனால் பல பேருக்கு தெரியாது. பலவித இடையூறில் இருக்க வேண்டியவங்களுக்கு சின்ன 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 பிரச்சனைகள் பெரிய லெவலுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட கால வயசு, அதாவது ஒரு 35 வயசு, அந்த வயசில் உடல் நோய், குடல் நோய், தன்னுடைய தேகத்தை, தன்னுடைய ஆரோக்கியத்து மேலே நீங்கள் கேர் பண்ணணும். உங்கள் குடும்பத்துக்குன்னே வாழ்ந்த உங்களுக்கு உங்கள் சொந்தம் பந்தம் தான் சூனியம் பண்ணும். அதனால உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். முறையான துலாம் ராசிக்காரங்க 2025 இந்த வருஷம் இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா ஒரு மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசிக்காரங்க பெண்கள் கோயில் கட்டுறதுக்கு நிறைய டொனேஷன் பண்ணுவீங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க,
ஆன்மீக ஈடுபாட்டில் தெய்வ கடாட்சியம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், மேன்மைப்படக்கூடிய ஒரு தன்மத்தை பிடிச்சிக்குங்க. துலாம் ராசிக்கார பெண்களுக்கு படிப்பில் இந்த வருடத்துக்கு மேலே படிப்பில் யோகம் வரப்போகுது. பல பேருக்கு திருமணங்கள் தடைபட்டு இருக்கும், அந்த திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் குடும்பத்தில் மணிவிழா, சுப நிகழ்ச்சிகள், கிரக பிரவேசங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலையில் இருக்கு. ஏன்னா 9ல் குரு பகவான் வந்திருக்காரு. ஓடி போவீங்க பணத்தை தேடி. அதே போல துலாம் ராசிக்கார பெண்கள் ஏசி காத்து கீழே நின்று வேலை பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. இருந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. இப்படி கை காமிச்சு விடக்கூடிய ஒரு தொழிலை மேன்மை அடையணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இந்த வருடம், இந்த மாதம் யோகமான மாதமும் கூட. மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு உண்டு. ராகு பகவான் உங்க ஜாதகத்துல உச்ச நிலைமைக்கு வரனால பூர்வீக சொத்து பிரச்சனையோ இல்ல முன்னோர் பிரச்சனையோ ஏதோ ஒரு வம்பு தும்பு வழக்குகள் இருந்திருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அது சகஜமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நீங்க மகாலட்சுமியை வழிபட்டு வந்தா உங்க வீடு சுபிக்ஷம் பெறும். துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.